வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு அல்வா செய்ய போகிறோங்க. அதுவும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்வானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ஹெல்த்தியான அல்வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். பாசிப்பருப்பு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 1 கப் பாசிப்பருப்பு, பால் 1 கப், நாட்டு சர்க்கரை 1.5 கப், அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் 5 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. அளவு நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வச்சுருக்கீங்களோ அந்த கப்பு அளவாக எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா பால் 4 கப்பு தேவைப்படுங்க. சின்ன கப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நிறையாவே வரும். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை 1.5 கப்பு தேவைப்படும். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவி 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஈரம் போகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாங்க. வடிகட்டி வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், ஈரம் போனால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக சுத்தமாக காயணும்லாம் இல்லை. தண்ணி போனதுக்கப்புறமா நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும், நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அல்வா நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோங்க. அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு போட பிடிக்கலன்னா நார்மல் வெள்ளை சர்க்கரையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் திரியாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு அந்த கப்பில் அளந்தோம்னா 1.5 கப்பு வருதுங்க. நம்ம 1 கப்பு போட்ட பாசிப்பருப்பு 1.5 கப்பு மாவு ஆயிடுச்சுங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். அதே அளவுக்கு நம்ம 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க, சாதாரண வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அதே மாதிரி நட்ஸ் போடுறது உங்கள் விருப்பம்தாங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எது இருக்கோ வீட்டில் அது போட்டுக்கலாங்க. வெறும் முந்திரி பருப்பு போட்டாலும் போதும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சாலே போதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க இது செய்யும் போது. இப்போ அடுத்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளவாக எடுத்தோமோ அதே கப்பில் 3.5 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இப்போ 3.5 கப்பு ஊற்றுங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்ட ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டியெல்லாம் தட்டாதுங்க, கட்டியே இருக்காது. ஏன்னா நல்லா நம்ம வறுத்துட்டோம், வறுத்தனால கட்டியெல்லாம் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 கப் பால் ஊற்றிருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. நல்லா வேகட்டும் மாவு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டால் நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால இந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா வேகட்டும் மாவு.
இப்போ மாவு நல்லா வெந்துட்டுருக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நான் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே நெய் ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அல்வா கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால நெய் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வருது. அப்படியே நல்லா சுருண்டு நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளியில் வருங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய அல்வா ரெடி ஆச்சுங்க. நல்லா சுருண்டு வரணுங்க, அதுதான் பக்குவம். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.